மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய், ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் உள்ளிட்ட முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். வாக்குறுதிகள் என்னென்ன விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தமிழ்நாட்டில் 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கும் சூழலில் அரசியல் கட்சிகள் பம்பரமாய் சுழன்று தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. குறிப்பாக ஆட்சியை தக்கவைக்க திமுக தீவிரம் காட்டி வரும் நிலையில் மறுமுனையில் இழந்த அரியணையை அடைய அதிமுக காய்களை நகர்த்தி வருகிறது. அந்த வகையில் அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் பிறந்தநாளை ஒட்டி செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்காளர்களை கவரும் வகையில் 2026 தேர்தலுக்கான 5 முக்கிய வாக்குறுதிகளை வெளியிட்டார். மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலம் திமுக அரசு மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிறது. இதற்கு மாற்றாக குலவிளக்கு என்ற திட்டத்தை தேர்தல் வாக்குறுதியாக அளித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இத்தொகை குடும்பத் தலைவரின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். மகளிருக்கு விடியல் பயண திட்டம் செயல்பாட்டில் இருக்கும் நிலையில் ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அறிவித்தார். நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். அம்மா இல்லம் திட்டம் மூலம் கிராமப்புறங்களில் குடியிருப்பதற்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று அறிவித்த எடப்பாடி பழனிசாமி நகரப்பகுதிகளில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அடுக்குமாடி வீடுகள் கட்டி விலையில்லாமல் வழங்கப்படும் என்றார். 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் 125 நாட்களாக உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கும் சூழலில் அதிமுக ஆட்சியில் 150 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டமாக உயர்த்தப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் மூலம் மகளிருக்கு 25,000 ரூபாய் மானியத்துடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இதனிடையே தமிழ்நாட்டின் நிதிச்சுமைக்கு மத்தியில் இந்த திட்டங்கள் எப்படி சாத்தியமாகும் என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். நிர்வாக திறமை இருந்தால் எல்லாமே சமாளிக்கலாம். நிர்வாக திறமையற்ற சிரிக்கின்ற பொழுதுதான் கடன் சுமை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. 2ஆம் கட்ட தேர்தலுக்கு முழுமையாக வெளியிடுகின்ற பொழுது இன்னும் பல அறிவிப்புகள் வெளியிடப்படும். இந்நிலையில் திமுக அரசின் திட்டங்கள் மக்களிடையே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதை உணர்ந்து அந்த திட்டங்களை காப்பியடித்து எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதிகளாக தந்திருப்பதாக அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். அதிமுகவின் 2011 மற்றும் 2016 சட்டப்பேரவை தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் என்னவானது என்பதை எடப்பாடி பழனிசாமி தனது மனசாட்சியை கேட்டு பார்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இலவச செல்போன், இலவச செட்டப் பாக்ஸ், பொது இடங்களில் இலவச வைஃபை உள்ளிட்ட அதிமுகவின் முந்தைய கால வாக்குறுதிகளை அமைச்சர் ரகுபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். தேர்தல் களத்தில் 4 முனை போட்டி நிலவும் சூழலில் மக்கள் மனம் கவரும் வாக்குறுதிகள் தேர்தல் முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்கிறார்கள் தேர்தல் கள ஆய்வாளர்கள்.